முக்கிய செய்திகள். மக்கள் பிரச்சனைகள் குறித்து மோடியுடன் பொதுவெளியில் விவாதிக்க தயார். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிகளின் கோரிக்கையை ஏற்று ராகுல் சவால். சர்வாதிகாரத்துக்கு எதிரான போருக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும். இடைக்கால ஜாமீனில் வெளிவந்துள்ள கெஜ்ரிவால் வேண்டுகோள். மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பாஜக எம்பி. ஆதாரங்கள் உள்ளதால் குற்றச்சாட்டு பதிவு செய்ய டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. மக்களவை 4ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு. 10 மாநிலங்களில் உள்ள 96 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். மக்கள் பிரச்சனைகள் குறித்து பிரதமர் திரு மோடியுடன் பொது வெளியில் விவாதிக்க தயாராக உள்ளதாக காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார். மக்களவை தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் குற்றச்சாட்டுகள், சவால்கள் குறித்து பொதுவெளியில் விவாதிக்க வருமாறு முன்னாள் நீதிபதிகள் திரு மதன் பி லோகூர், திரு ஏ.பி. ஷா, இந்து திரு என். ராம் ஆகியோர் திரு மோடிக்கும் திரு ராகுல் காந்திக்கும் அழைப்பு விடுத்துள்ளனர். இந்நிலையில் லக்னோவில் நடைபெற்ற தேசிய அரசியலமைப்பு பாதுகாப்பு மற்றும் நீதி மாநாட்டில் உரையாற்றிய திரு ராகுல் காந்தி, சகோதரர்களுக்குள் சண்டையை மூட்டிவிட திரு மோடி முயற்சிப்பதாகவும், ஆனால் மக்கள் தற்போது அதை புரிந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திரு மோடி பிரதமராக மாட்டார் என்றும், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடி செய்தால் மட்டுமே பிரதமராக முடியும் என்றும் அவர் கூறினார். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தவர்கள் உள்ளிட்ட 90% மக்களை புறக்கணித்துவிட்டு 10% இருப்பவர்களை கொண்டு எப்படி நாடு வல்லரசாக முடியும் என்று திரு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். அப்போது கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த திரு ராகுல் காந்தி, பொது விவாதத்திற்கு தாம் தயாராக உள்ளதாகவும், திரு மோடி விவாதத்திற்கு வருவாரா என்றும் கேள்வி எழுப்பினார். प्रधानमंत्री जी के साथ 1-to-1 डिबेट के लिए आमंत्रित किया है, तो ये न्योता स्वीकार करते हैं? मैं 100% किसी से भी डिबेट करने को तैयार हूं, प्रधानमंत्री से। मगर मैं प्रधानमंत्री को जानता हूं, प्रधानमंत्री मुझसे डिबेट नहीं करेंगे. திரு மோடியின் செயல்பாடுகள் பிரதமர் போல இல்லை, 21ஆம் நூற்றாண்டின் மன்னர் போல அவர் செயல்படுவதாக விமர்சித்த திரு ராகுல் காந்தி, நாடாளுமன்றம், அமைச்சரவை, அரசியலமைப்பு சட்டம் உள்ளிட்ட எதையும் அவர் மதிப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அரசியல் சாசனம் அனைத்து தரப்பு மக்களின் உரிமைகளையும் பாதுகாக்கும் அரணாக உள்ளதாக குறிப்பிட்ட அவர், அதை உலகில் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சர்வாதிகாரத்திற்கு எதிரான போருக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுகோள் விடுத்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கையில் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட அவர் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டார். தம்மை கைது செய்தது சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் திரு கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு சஞ்சீவ் கண்ணா, திரு திபாங்கர் தத்தா அமர்வு அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. இதையடுத்து சிறையில் இருந்து நேற்றிரவு வெளியே வந்த அவரை மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர். அப்போது காரில் இருந்தபடி தொண்டர்களிடம் உரையாற்றிய திரு கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீன் அளித்த உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்தார். சிறையில் இருந்தபோது விடுதலையாக வேண்டி பிரார்த்தனை செய்த கோடானு கோடி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும், சர்வாதிகாரத்திற்கு எதிராக போராட அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 4000 साल से ज्यादा पुराना है हमारा देश, महान देश है, लेकिन जब इस देश पे किसी ने भी तानाशाही करने की कोशिश की, लोगों ने उसे कभी बर्दाश्त नहीं किया. आज देश तानाशाही के दौर से गुजर रहा है. मैं तन मन धन से उसके खिलाफ संघर्ष कर रहा हूं, पर 140 करोड़ लोगों को मिलकर इस तानाशाही को हराना होगा. டெல்லியில் உள்ள ஹனுமார் கோயிலுக்கு இன்று காலை செல்லும் திரு கெஜ்ரிவால் பின்னர் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் பிறகு டெல்லியில் ரோட் ஷோ நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே இடைக்கால ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் தலைமைச் செயலகத்திற்கோ முதலமைச்சர் அலுவலகத்திற்கோ திரு கெஜ்ரிவால் செல்லக்கூடாது என்று நிபந்தனை விதித்துள்ளது. மேலும் வழக்கில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சாட்சியிடமும் பேசக்கூடாது என்றும் நிபந்தனையில் குறிப்பிட்டுள்ளது.
மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் பாலியல் தொந்தரவு அளித்ததற்கு போதிய ஆதாரங்கள் உள்ளதாக தெரிவித்துள்ள டெல்லி நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளது. இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக இருந்த அவர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக சாக்ஷி மாலிக் உள்ளிட்ட 6 வீராங்கனைகள் புகார் அளித்தனர். ஆனால் அதன் மீது டெல்லி போலீசாரும் மத்திய அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் டெல்லியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பிரிஜ்பூஷன் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் பிரிஜ்பூஷனுக்கு எதிரான மல்யுத்த வீராங்கனைகளின் குற்றச்சாட்டுக்கு போதிய முகாந்திரம் உள்ளதாக நீதிபதி பிரியங்கா ராஜ்புட் தெரிவித்தார். எனவே அவர் மீது இந்திய தண்டனை சட்ட பிரிவுகள் 354, 354A, 506 கீழ் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய அவர் உத்தரவிட்டார். மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் உதவி செயலாளர் வினோத் தோமர் மீது பிரிவு 506 கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். பாலியல் குற்றச்சாட்டு காரணமாக உத்தரப்பிரதேச மாநிலம் கைசர்கஞ்ச் மக்களவை தொகுதியில் மீண்டும் போட்டியிட பிரிஜ்பூஷனுக்கு வாய்ப்பு மறுத்த பாஜக அவரது மகனுக்கு சீட் வழங்கியுள்ளது சர்ச்சையாகியுள்ள நிலையில் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு அவருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ள சாக்ஷி மாலிக் மற்றும் பஜ்ரங் புனியா ஆகியோர் இது மல்யுத்த வீராங்கனைகளுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றி என தெரிவித்துள்ளனர். இந்த நாட்டின் மகள்கள் கடினமான தருணங்களை கடந்து சென்று கொண்டிருக்கும் நிலையில் இந்த தீர்ப்பு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் என்றும் போராடிய வீராங்கனைகளை கொச்சைப்படுத்தியவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்றும் எக்ஸ் தளத்தில் பஜ்ரங் புனியா குறிப்பிட்டுள்ளார். கடும் வெப்பத்திலும் மழையிலும் பல இரவுகள் சாலையில் படுத்துறங்கியதாகவும் நீதிமன்றத்திற்கு நன்றி என்றும் சாக்ஷி மாலிக் தெரிவித்துள்ளார். மக்களவை 4ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைவதால் தலைவர்கள் உச்சக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். மக்களவைக்கு கடந்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்டமாக தமிழ்நாடு உள்ளிட்ட 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளுக்கும், இரண்டாவது கட்டமாக கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் 88 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது. மே 7ஆம் தேதி 94 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்ற நிலையில் 4ஆம் கட்ட தேர்தல் 10 மாநிலங்களில் உள்ள 96 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் நடைபெறுகிறது. ஆந்திராவில் 25, தெலுங்கானாவில் 17, பீகாரில் 5 தொகுதிகளுக்கும், ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர் தொகுதிக்கும் நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறுகிறது. ஜார்க்கண்டில் 4, மத்திய பிரதேசத்தில் 8, மகாராஷ்டிராவில் 11, ஒடிஷாவில் 4, உத்தரப்பிரதேசத்தில் 13, மேற்கு வங்கத்தில் 8 தொகுதிகளும் தேர்தலை சந்திக்கின்றன. 4ஆம் கட்ட தேர்தலில் திரு அகிலேஷ் யாதவ், திருமதி மஹுவா மொய்த்ரா, திரு கிரிராஜ் சிங், திருமதி OS ஷர்மிளா, திரு அர்ஜுன் முண்டா, திரு சத்ருகன் சின்ஹா ஆகியோர் நட்சத்திர வேட்பாளர்களாக களமிறங்குகின்றனர். மக்களவைத் தேர்தலுடன் ஆந்திர மாநில சட்டப்பேரவைக்கு நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறுகிறது. 175 தொகுதிகளை கொண்ட அந்த மாநிலத்தில் ஆட்சியை தக்க வைக்க திரு ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான OSR காங்கிரஸ் கட்சியும், ஆட்சியை பிடிக்க திரு சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியும் முனைப்பு காட்டுவதால் மும்முனை போட்டி நிலவுகிறது. 4ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைவதால் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளை முற்றுகையிட்டுள்ள தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மாநிலத்தில் கத்திரி வெயில் தொடர்ந்து நிலவி வரும் நிலையில் நேற்று 10 நகரங்களில் கோடை வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி கொளுத்தியது. கடந்த சில நாட்களாக 109 டிகிரி வரை தகித்த ஈரோடு, வேலூர் நகரங்களில் நேற்று 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. இதுபோல மற்ற நகரங்களிலும் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்துள்ளது. மதுரை விமான நிலையம், திருச்சியில் 103 டிகிரியும், திருத்தணி, கரூர், பரமத்தி, தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் 102 டிகிரியும் வெப்பம் சுட்டெரித்தது. நாமக்கல்லில் 101 டிகிரியும், சேலம், திருப்பத்தூரில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் கோடை வெயில் பதிவானது. இதற்கிடையே மேலூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பகலில் வெயில் தகித்தாலும் மாலையில் பரவலாக மழை பெய்தது. திண்டுக்கல், நத்தம், தேனி, பெரியகுளம், அந்தியூர் உள்ளிட்ட இடங்களில் நேற்றிரவு பெய்த மழையால் அந்த பகுதி குளிர்ச்சி அடைந்தது. திருச்சி, புதுக்கோட்டை, பரமக்குடி, கூடலூர், திருவாரூர் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ராஜபாளையம், மயிலாடுதுறை, மணப்பாறை, மண்ணச்சநல்லூர், திருமங்கலம், கோவில்பட்டி, உசிலம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரம் பெய்த மழை கோடை வெயிலுக்கு இதமாக அமைந்தது. வாடிப்பட்டி, மதுரை பகுதிகளில் கொட்டிய திடீர் மழையால் விற்பனைக்காக வைக்கப்பட்ட காய்கறிகள் நனைந்தன.
காட்டுமன்னார் கோவில் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கொட்டிய மழையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதற்கிடையே தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, மதுரை, ஈரோடு, நெல்லை, குமரி மாவட்டங்களில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு விவரங்களை உடனுக்குடன் முழுமையாக வழங்க வேண்டும் என இந்தியா கூட்டணி தலைவர்கள் தேர்தல் ஆணையரிடம் வலியுறுத்தியுள்ளனர். நடந்து முடிந்த 3 கட்ட தேர்தல்களில் பதிவான வாக்குகள் குறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்ட சதவிகித விவரங்களில் குளறுபடி உள்ளதாக இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் திமுக பொருளாளர் திரு TR பாலு, காங்கிரஸ் சார்பில் திரு அபிஷேக் சிங்வி, திரிணாமுல் காங்கிரஸ் MP திரு டெரிக் ஓபிரையன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையரை நேரில் சந்தித்தனர். அப்போது வாக்குப்பதிவு விவரங்களை உடனுக்குடன் முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு சதவீதத்துடன் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை 39 தொகுதிகள்லையும் அதே போல் புதுச்சேரிலையும் ஒட்டுமொத்தமாக நம்பர் தப்பாக இருக்குது. டேர்ன் அவுட்டுக்கும் முதல் நாள் கொடுத்த டேர்ன் அவுட்டுக்கும் மறுநாள் கொடுத்த டேர்ன் அவுட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு என்ன காரணம், ஏன் இது மாதிரி வந்திருக்குது அப்படின்னா, அப்போது அவங்க 17C கொடுக்குறாங்க, 17C சரியாகவே கொடுக்கல, சரியாக முறைப்படி ஃபில்லப் பண்ணி கொடுக்கல. அதுக்கு எதுக்கு டேலி பண்ணி பார்த்தாலும் டேலி ஆகலை. இப்போ எலெக்ஷன் கமிஷன் மேலேயே ஒரு சந்தேகம் வர்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. முன்னதாக வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிடுவதில் நிலவும் குளறுபடிகள் குறித்த காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவின் கருத்தை தலைமை தேர்தல் ஆணையம் நிராகரித்திருந்தது. இதுகுறித்து அவருக்கு எழுதிய கடிதத்தில் தேர்தலின் போதே வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிடும்படி கூறுவது குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இதற்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உதகையில் 126வது மலர் கண்காட்சி பிரம்மாண்ட அலங்காரங்களுடன் தொடங்கியது. மலைகளின் அரசு எனப்படும் உதகையில் ஆண்டுதோறும் கோடை காலத்தில் அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 11 நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சி நேற்று தொடங்கியது. இதில் சுமார் 1 லட்சம் மலர்களை கொண்டு டிஸ்னி வேர்ல்டு மற்றும் 80,000 மலர்களால் உதகை மலை ரயில் உள்ளிட்ட பிரம்மாண்ட மலர் அலங்காரங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. ஃப்ளவர் ஷோ ரொம்ப நல்லா இருக்குது. எங்களுக்கு எங்கள் குழந்தைங்க டிஸ்னி வேர்ல்டு இந்த ஃப்ளவர் இது பண்ணியிருக்க ரொம்ப நல்லா இருக்குது. மின்னி மவுஸ், மிக்கி மவுஸ் எல்லாம் செமையாக பண்ணியிருக்காங்க. அங்கே அந்த ஃப்ளவர்ஸில் டிஃப்ரெண்ட் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. பூங்காவின் நுழைவாயிலில் 126வது மலர் கண்காட்சி என்ற பெயர் பலகை 16,000 கொய் மலர்களை கொண்டு அழகுற அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 35,000 மலர் தொட்டிகளும் அலங்கார மேடையில் இடம்பெற்றுள்ளன. இவற்றை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதுடன் ஆர்வத்துடன் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்கின்றனர். இந்நிலையில் உதகை அரசு ரோஜா பூங்காவில் 19வது ரோஜா கண்காட்சியும் தொடங்கியுள்ளது. வன உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் யானை, காட்டெருமை, மான், வரையாடு, புலி போன்ற வடிவங்கள் சேவ் வைல்ட் லைஃப் என்ற வாசகத்துடன் 80,000 ரோஜா மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளன. 126வது மலர் கண்காட்சியில் சிறப்பு அம்சமாக இந்த ஆண்டு இரவு 7 மணி முதல் 9 மணி வரை கிக்யூ புல்வெளியில் திரண்டிருந்த சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக லேசர் லைட் ஷோ நடத்தப்பட்டது. அப்போது லேசர் லைட் மூலம் மலர் கண்காட்சி, சுதந்திர போராட்ட தலைவர்கள் போன்றவைகள் தத்துரூபமாக காட்டப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பல வண்ணங்களில் 3D வடிவிலான லேசர் ஒளிக்கற்றைகள் மூலம் வர்ணஜாலம் காட்டப்பட்டது. அப்போது உற்சாகமடைந்த சிறுவர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். முன்னதாக கண்காட்சியை தொடங்கி வைத்த தலைமைச் செயலர் திரு சிவதாஸ் மீனா, உதகை வருபவர்கள் செல்பேசி மூலம் பாஸை 2 நிமிடங்களிலேயே பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறினார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே ஒகேனக்கல் வனப்பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வசித்து வந்த பழங்குடியின மக்களை வனத்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதால் பதற்றம் ஏற்பட்டது. ஏமனூர், சிங்காபுரம், ஒகேனக்கல், மணல் திட்டு உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருக்கும் கால்நடை வளர்ப்போர், மீனவர்கள் உள்ளிட்டவர்களை வனத்துறையினர் வெளியேற்றி வருகின்றனர். வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் குடியிருப்பதாக கூறிய அவர்கள் வீட்டில் உள்ள பொருட்களை தூக்கி எறிந்தும் வீட்டின் மேற்கூரையில் போடப்பட்டிருந்த ஓடுகளையும் சேதப்படுத்தினர். கடந்த 5 தலைமுறைகளாக இந்த பகுதியில் குடியிருந்து வருவதாக பழங்குடியின மக்கள் தெரிவித்தனர். வனத்துறையினரின் நடவடிக்கையால் போக இடம் தெரியாமல் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருவதாக அப்பகுதி மக்கள் கூறினர். வனத்துறையினர் மனிதாபிமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இத்தகைய அராஜக போக்கு முழுக்க கண்டிக்கத்தக்கது என்றும் சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
பாஜக பிரமுகர் மீதான கொலைவெறி தாக்குதல் வழக்கில் தலைமறைவாக உள்ள அக்கட்சியின் திருவாரூர் மாவட்ட தலைவர் மற்றும் செயலாளரை 4 தனிப்படைகள் அமைத்து தேடி வருவதாக அம்மாவட்ட எஸ்பி திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் காவனூர் பகுதியைச் சேர்ந்த மாவட்ட பாஜக முன்னாள் விவசாய தலைவர் திரு மதுசூதனன் கடந்த சில நாட்களாக சமூக வலைதள பக்கத்தில் பாஜகவினர் மீது குற்றச்சாட்டுகளை கூறி வந்தார். இதனால் ஆத்திரமடைந்த ஒரு கும்பல் குடவாசல் அகரவோகை என்ற பகுதியில் அவரை சரமாரியாக வெட்டி சாய்த்தது. தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். கணவர் மதுசூதனனை மாவட்ட பாஜக நிர்வாகிகள் தாக்கியதாக அவரது மனைவி திருமதி ஹரிணி குடவாசல் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் மாவட்ட பாஜக விளையாட்டு பிரிவு தலைவர் திரு ஜெகதீசன் மற்றும் அவரது கூட்டாளி திரு சரவணன் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் இந்த தாக்குதலுக்கு காரணம் மாவட்ட பாஜக தலைவர் திரு பாஸ்கர், செயலாளர் திரு செந்தில் அரசன் ஆகியோர் என தெரிய வந்துள்ளதாக கூறினார். 8 பேர் கொண்ட கும்பல் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளதாகவும் தலைமறைவாக உள்ள அந்த கும்பலை பிடிக்க இவர்கள் 4 தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் மாவட்ட தலைவர் பாஸ்கர், A2 செந்தில் அரசன், இப்படி ஜெகதீசன் கொடுத்த வாக்குமூலத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெளிவாக இருக்குது. ஸோ அதன் மூலமாக எங்களுடைய நடவடிக்கை தொடரும். இனி 10 எதிரிகளை கைது பண்ண வேண்டி 4 தனிப்படைகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. உள்கட்சி பூசலே இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என திரு ஜெயக்குமார் கூறினார். மக்களவைத் தேர்தலுக்கு கட்சி அளித்த பணத்தை பிரிப்பதில் மோதல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மீண்டும் முக்கிய செய்திகள். மக்கள் பிரச்சனைகள் குறித்து பிரதமர் மோடியுடன் பொது வெளியில் விவாதிக்க தயாராக உள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கூறியுள்ளார். சர்வாதிகாரத்திற்கு எதிரான போருக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் பாலியல் தொந்தரவு அளித்ததற்கு போதிய ஆதாரங்கள் உள்ளதாக தெரிவித்துள்ள டெல்லி நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.